முகுந்தன் முரளி. சாந்தகுமாரி மேடம் அவர்களும் அவருடைய அண்ணார்களும் அவருடைய வாடிக்கையாளர்களும் இங்கே முதல் முறையாக வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு கரகோஷத்தையும் மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா ஒரு நாட்டிலிருந்து ஒரு இடத்துக்கு வந்து சிறப்பு செய்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க 2வது டைம் வராங்க. முதல் டைம் நம்மளுடைய விழாவுக்கு வந்திருந்தாங்க சென்ற ஆண்டுக்கு முன்னாடி, சென்ற ஆண்டு. ஸோ இப்போ வருகின்ற ஆண்டுகளும் வருவாங்க. இப்பொழுது நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் ஈசன் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர், என்னுடைய நண்பர், நீண்ட நாட்களாக ஒரே ஜோதிட துறையில் ஒரே லெவலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர். ரொம்ப நாளாக, அதாவது வந்து நான் ஃபீல்டில் உள்ள என்ட்ரி ஆகும்போது அவரும் ஐயாவும் உள்ள என்ட்ரி ஆகி அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுடைய நட்புக்குள்ளார எந்த குறையும் இல்லாமல் வெளிப்படையாக நிறைவாக நட்புக்கு ஒரு உதாரணம் ஜோதிட நண்பர்களாகவும் இருந்து சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கெல்லாம் எப்பயுமே விட்டு கொடுக்காம ஒரு வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். ஐயா பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஐயாவோட யூடியூப் சேனல் ஆகட்டும், மற்ற வீடியோஸ் ஆகட்டும், தலைப்பாகட்டும், கருத்துக்களாகட்டும், எல்லா வகையிலுமே ரொம்ப அவருக்குன்ற ஒரு தனித்துவத்தை சிறப்பான முறையில் பதிவு செய்வதில் அவர் மிகப்பெரிய ஒரு வல்லவர் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில் எல்லா வகையிலுமே அவர் ஆராய்ச்சி பண்ணுவார். இந்த 4 வரைக்குமே முதற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு வல்லவர். ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் நடத்தும் 59வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு என்னை அழைத்தமைக்காக ஒரு சிறந்த நன்றிகளை மூந்தர்மொழி ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த எபம் ஆன்மீக கலசத்தினுடைய அறக்கட்டளையினுடைய செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும், மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும், அதன் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய சிற்றுரையை துவங்குகின்றேன். ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் பலாபலன் எப்படி சொல்வது, ஜோதிடத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் எப்படி வழிகாட்டுவது என்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று தெரிவிக்க இருக்கின்றேன். ஓரளவு எனக்கு தெரிந்தவரை ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பெரியவர்கள் யாரும் கிடையாதுங்க. கற்றது கைமண் அளவு அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் வந்து நம்ம எப்பவுமே கரையில் இருக்கக்கூடிய நபர் தான். அந்த கரையின் ஓரத்தில் அந்த அலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நாம. உள்ளேயெல்லாம் போகிறது கஷ்டம். இருந்தாலும் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு அனுபவம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த நிகழ்ச்சி இன்றைய கருத்தரங்கம் எத்தனாவது கருத்தரங்கங்க? 59வது கருத்தரங்கம். இந்த 59வது கருத்தரங்கம் அப்படின்னா அது குருவுடைய அம்சம். ஏன்னு கேட்டீங்கன்னா 5 9 14. இப்போ 14 என்னங்க? 5. அப்ப 5னா என்ன கிரகம் பாருங்க, வார்த்தை வருது பாருங்க, புதன் வார்த்தை வருது. 5னா குரு தான். நான் வந்து நிறைய இடத்துல வந்து இதை நிரூபிச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு விஷயம் எல்லாருமே கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நியூமராலஜி யூஸ் பண்றீங்க இல்லைங்களா? எல்லாருமே நியூமராலஜி யூஸ் பண்றீங்க.
ஆங்கில இப்போ நியூமராலஜி யூஸ் பண்ற நியூமராலஜி எப்படிப்பட்ட நியூமராலஜி? ஆங்கில எண்கணிதம் தானே, ஆங்கில எண்கணிதம் தானே. நம்முடைய பஞ்சாங்கத்துக்கும் ஆங்கில எண்கணிதத்துக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? சரிங்க சார், நான் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ஆங்கில எண்கணிதத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஜோதிடர் அப்படியே வச்சுக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் ஜோதிடத்தை ஒரு ஆதாரபூர்வத்துடன் நிரூபிக்கணும் இல்லைங்களா? ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஆங்கில எண்கணிதம் யூஸ் பண்ற நாம யாராச்சும் ஒருத்தராவது உங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறீங்க, ஓகேங்களா? ஒரு ஒரு கல்யாணம் வச்சிருக்கீங்க, ஒரு ஏதோ ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு கிரக பிரவேசத்தை எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆங்கிலம் உங்களுக்கு வந்து ஆங்கில எண்கணிதம் தானுங்க. ஆங்கிலம் உங்களுக்கு ஆங்கில எண்கணித வழி ஏதோ ஒரு ஸ்டேட்ல வச்சிட வேண்டியதானே. ஏன் பஞ்சாங்கம் பாக்குறீங்க? ஏன் தமிழ் தேதி பாக்குறீங்க? அப்போ உங்களுடைய ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் தமிழ் தேதி வேணும். ஆனா எண்கணிதத்துக்கு மட்டும் ஆங்கில தேதியா? இது என்ன, எந்த விதத்துல ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்? சரிங்க, நான் இப்ப இந்த எண்கணிதம் தமிழ் எண்கணிதம் தான் நேர்த்தியான எண்கணிதம்னு சொல்றேங்க. அதுக்கு சான்றுகள் 3 சான்றுகள் சொல்றேன். இது ஆங்கில எண்கணிதத்தில் நிரூபிக்க முடியுமா? இருக்கிறதுலயே நவகிரகத்திற்கு தலைவன் யாருங்க? சூரியன் தான் நவகிரகத்துக்கு தலைவன். சூரியனுடைய நட்சத்திரங்கள் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து கார்த்திகை, சரிங்களா? நவகிரகங்களுடைய தலைவன் சூரியன். அப்ப தலைவன் தானே ஒண்ணு. கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? 2வது நட்சத்திரம். அடுத்து வரிசையில வாங்க. ஃபர்ஸ்ட் நவகிரக தலைவன் சூரியன், கார்த்திகை 1. கார்த்திகைக்கு அடுத்த நட்சத்திரம் 2 சந்திரன். ரோகிணிக்கு அடுத்த நட்சத்திரம் அது யாருடைய நட்சத்திரம்? இப்போ 3ன்னா செவ்வாய் தானே வரும். எங்கிருந்து குரு வந்துச்சு? எல்லாத்துக்கும் 1ஆம் நம்பர்ல இருந்தாலும் கணக்கு வருதுங்க. அப்படி வச்சீங்கனாலும் அது ஒரு கணக்கு. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியும். 3னா செவ்வாய் மிருகசீஷம், 4னா திருவாதிரை ராகு, 5னா புனர்பூசம் குரு. அப்ப 5னா என்னங்க? குரு தான். இது ஒரு ஆதாரம். 2வது விஷயம், ஒரு திசையை கணக்கு போற எல்லாத்துக்கும் தலைவன் யாருங்க? நவகிரகத்துக்கு தலைவன் சூரியன். சூரிய திசைக்கு அடுத்து என்ன திசை? 2 சந்திர திசை. சந்திர திசைக்கு அடுத்து செவ்வாய் திசை. அப்ப திசை எப்படி வருதுங்க? இந்த வரிசையில் தானே வருதுங்க. சரி, அடுத்த விஷயம் எடுங்க. இப்போ நாம என்ன சொல்றோம்? எல்லாத்துக்கும் முதல் வந்து யாருங்க? சிவன் சூரியன், அம்பாள் 2 சந்திரன். இப்போ 1 2 காலபுருஷனுடைய முதல் வீட்டுல யார் உச்சம்? சூரியன் உச்சம். காலபுருஷன் 2ஆம் வீட்டுல சந்திரன் உச்சம். ஓகே, இப்ப நம்ம 3ன்னு செவ்வாய்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த 3ஆம் இடத்துக்கும் காலபுருஷன் 3ஆம் இடத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்னத்தை சொல்லும்? இளைய சகோதர ஸ்தானம் சொல்லுமா? சகோதரன்னா யாருங்க? இப்ப 3னா செவ்வாய் தானே வரும். காலபுருஷனுக்கு 4 யாருங்க? 4ஆம் வீடு இல்லைங்களா? 4ஆம் நம்பர் தான் ராகு. ஏன் 4ஆம் இடம் தான் ராகு? காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சுகத்தை வழங்குறது யாருங்க? ராகு. காலபுருஷனுக்கு 5வது வீடு என்னங்க? சிம்மம். 5வதுக்கு என்ன காரகத்துவம்? குழந்தைகள். 5ஆம் இடம் குழந்தைகள். குருனா என்ன? அப்ப 5 கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்னா 5ஆம் இடம்னா குழந்தைகள். குழந்தைகளுக்கு உண்டான கிரகம் எதுங்க? அப்ப 5 வந்துருச்சுங்களா? 6ஆம் இடம்னா ஜோதிட சாஸ்திரத்தில் என்னன்னா அடிமை வேலை. ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடங்கிறது அடிமை வேலை. அப்ப அடிமை வேலைக்கு உண்டான கிரகம் எது? அப்ப 6னா என்னங்க? காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் வியாபாரத்தை சொல்றது. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் வியாபாரத்தை சொல்வது. வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் எதுங்க? அப்ப 7னா புதன். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அதுல யாரு உச்சம்? கேது உச்சம். காலபுருஷன் 8ஆம் இடத்துல கேது உச்சம். அப்ப கேதுனா 8, கேது உச்சம். அப்ப 8னா என்னதுங்க? கேது. 9னா நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள். 9ஆம் இடம்னா அதிர்ஷ்டங்கள். அப்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற கிரகம் எதுங்க? சுக்கிரன் தான். அப்போ நீங்க எப்படி கணக்கு போட்டீங்கனாலும் நீங்க நட்சத்திர அடிப்படையில் குமாரசுவாமியம் நூல் தமிழ் தெரியும், நிறைய பக்கம் பேசியிருக்கேன். தமிழ் எண் கணிதத்துல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் என்ன சொல்றாங்க? குமாரசுவாமி நூல்ல கிருத்திகை தான். நீங்க அதிபடி பார்த்தாலும் திசையை பார்த்தாலும் இந்த காரகத்துவங்களை ஒன்றிணைத்து பார்த்தாலும்
தமிழ் எண்கணிதம் என்பதுதான் உண்மையான துல்லியமான எண்கணிதம். சரிங்களா? நான் இதை எந்த இடத்துல ஒரு 10 பேரை வச்சு சேலஞ்ச் பண்ணா கூட பண்ணுவோம். அந்த அளவிற்கு அந்த எண்கணிதம் உண்மையான விதியன் என்னன்னா, நீங்க பிறந்த தமிழ் தேதி தான் உங்க விதியன். இதை விட்டு போட்டு என்ன சொல்லுவாங்க, 27/10/2005 அப்ப 27னா பிறவி எண்ணு, மொத்தமா கூட்டுனா விதி எண். எங்க சார் வந்து 27/10? இது எந்த கணிதம்? இது என்ன வருஷம்? இல்ல தமிழ் வருஷம் என்ன வருஷம்? தமிழ் ஆண்டுக்கு பேர் என்னங்க? என்ன கிருது? இது தமிழ் வருஷம் சொல்லுங்க. குரோதி குரோதி வருஷம். அப்ப நீங்க சொல்ல இந்த நீங்க எந்த வருஷத்துல பிறந்தீங்கன்னு சொன்னா எந்த வருஷத்தை சொல்லணும்? நீங்க பிறந்த வருஷம் என்னங்க? 86 96 கிடையாது. நீங்க பிறந்த வருஷம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியுமா? தமிழ் வருஷம் தெரியுமா? ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்போ யாராச்சும் நீங்க பிறந்த வருஷம் கேட்டா இங்கிலீஷ் வருஷத்தை சொல்றீங்களோ, யாராச்சும் தமிழ் வருஷத்தை சொல்றீங்களா? சரி, அது தமிழ் வருஷத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதை விட்டுருங்க. ஒருத்தர் பிறந்த விதியன் என்பது நீங்கள் பிறந்த தமிழ் தேதி மட்டும்தான். உங்களுடைய தமிழ் தேதியினுடைய அடிப்படையில் நீங்க பிறந்த தமிழ் தேதி இருக்குது பாத்தீங்களா, அதற்குரிய கிரகம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். இது 100% உண்மை. யாரை செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நீங்க பிறந்த தமிழ் வருஷம், அந்த தமிழ் அந்த தேதியுடைய எண் தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும், உங்களுடைய விதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். பார்க்கலாங்களா யாராச்சும் ஒரு ஜாதகத்தை? வந்தவங்க எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. யாராச்சும் பிறந்த தமிழ் தேதி சொல்லுங்க, உங்களுடைய விதி இதுதான் நான் சொல்றேன். ஐயா வந்து ஆடி 4ல பிறந்திருக்காரு. அப்போ 4னா எந்த கிரகம் சொல்லணும்? ராகு. அப்போ உங்களுடைய விதி ராகுடையது. உங்கள் விதியை இயக்குபவர் ராகு பகவான். அப்ப இந்த விதி எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல ராகு எங்க இருக்கார் அதனுடைய அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கும். என்ன லக்னம்? மிதுன லக்னத்துக்கு 3ல ராகு. 3ல ராகு. 3ல ராகு இருக்கும்போது 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல தான் இருப்பார். எதுல இருப்பாருங்க? மகத்துல இருக்கிறாரா, பூரத்துல இருக்காரா, உத்தரத்துல இருக்காருங்களா? அதுவே தெரியலீங்களா? அப்போ நம்முடைய விதியின் எப்படி செயல்படுங்கிறத பார்க்கணும். பார்த்தா தான் சொல்ல முடியும். சரி, யாராச்சும் சாரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அல்லது கிரகம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. மார்கழி, அவங்க மார்கழி 5ல பிறந்திருக்காங்க. அப்ப விதியன் எத்தனைங்க? 5. குரு தான். 5 தான் உங்களுடைய விதியன். அப்போ இந்த விதியன் எப்படி உங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டிருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க லக்னம் என்ன லக்னங்க? மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு குரு யாருங்க? 9ஆம் வீட்டினுடைய அதிபதி இல்லைங்களா? அப்போடைய உங்களுடைய விதியன் என்பது 5. அந்த 5 என்பது குரு. உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருப்பது குரு என்ற விதியன் தான். அப்போ உங்களுடைய யார் இயக்குறாங்க? குரு தான் உங்களுடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த குரு இயக்குறாரு, நல்லா இயக்குறாரா தவறா இயக்குறாரா, சரியான முறையில் கொண்டுட்டு போறாரா இல்ல கஷ்டப்பட வைக்கிறாராங்கிறது குரு இருக்கும் இடத்தை பொறுத்தது. மேஷ லக்னத்துக்கு குரு எங்க இருக்காருங்க? சிம்மத்தில் இருக்காரு. நல்லா இருக்காரா வக்கரமா இருக்காரா? சொல்றேங்க, நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். முதல்ல நல்லா இருக்கிறாருன்னா வக்கரமா இருக்கிறாரான்னு பார்க்கணும். கிடையாது. சூரியன் எங்க இருக்காருங்க? ஏன்னா 9ல இருக்கும்போது சில நேரத்துல வந்து வக்கரம் ஆயிருக்கும். ஏன்னா சூரியனுக்கு 9ஆம் இடத்துல குரு வக்கரம் இல்ல. ஓகே, கண்டிப்பா இல்ல. ஓகே, இப்போ இந்த குரு யாரா வேலை செய்வாருங்க? 9ஆம் அதிபதியா வேலை செய்வாரு. அவர் 5ல இருந்து வேலை செய்வாரா 9ல இருந்து வேலை செய்வாரா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 9ல இருந்தா வேலை செய்வார். ஏன்னா இது என்ன ஆகுதுங்க? சூரியன் குரு பரிவர்த்தனை, கரெக்டுங்களா? சிம்மத்துல குரு, தனுசுல சூரியன். அப்ப என்ன ஆகுதுங்க? பரிவர்த்தனை பெற்று விடுகிறது. என்ன ஆகுதுங்க? பரிவர்த்தனை பெற்று வருகிறது. இப்ப என்னன்னா, உங்களுக்கு 9ஆம் இடம் என்ற குரு தான் உங்களுடைய வாழ்க்கையை இருக்கிறார். 9ஆம் இடம்னா என்னங்க? 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் என்ன? அதிர்ஷ்டம், பாக்கியம்,
ஒரு டீச் பண்றது, என்னதுங்க, ஒரு சொல்லி கொடுக்கறது, இது எல்லாம் அந்த குருவுடைய அம்சத்துல வரும். ரெண்டாவது 9ஆம் இடம்னா குழந்தை. ஒரு பெண்ணுக்கு முதல் குழந்தை. எத்தனாம் இடம்? 9ஆம் இடம். அப்ப இவங்களுடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருப்பது இந்த 9ஆம் இடம் தான். 9ஆம் இடம் என்ன சொல்லிக்கலாங்க, ஒரு டீச்சிங் சொல்லிக்கலாம், குரு சம்பந்தமான காரகத்துவங்கள் கொண்ட விஷயங்கள் எடுத்துக்கலாம், அல்லது உங்களுடைய முதல் குழந்தை. இந்த வழிதான் உங்களுடைய விதி இதை நோக்கி தான் சென்றுட்டு இருக்குது. என்ன பண்றீங்க, முதல் குழந்தை என்ன பண்றாங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க. என்ன ஜாப் பண்ணீங்க? என்ன ஒர்க்குங்க? டெக்ஸ்டைல் சம்பந்தமான விஷயம். இதுல வந்து மேனேஜ்மெண்ட் மாதிரி பாத்தீங்களா, இல்ல வந்து சாதாரணமா பாத்தீங்களா? பாத்தீங்க. ஓகே. இப்ப இந்த ஆன்லைன் ஒர்க் அப்படிங்கிறது எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயம்? 3, 12 சம்பந்தப்பட்ட விஷயம். ஆன்லைன்ல ஒரு விஷயத்தை பண்றோம்னா அது எது சம்பந்தப்பட்ட விஷயம்? 3, 12 தான் ஆன்லைன். ஏன் 3, 12 ஆன்லைன்? 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், 12ஆம் இடம் தொலைத்தொடர்பு. அப்ப ஆன்லைன்ல என்ன பண்றாங்க? தூர தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது இல்லையா? அப்போ ஒருத்தர் கம்யூனிகேஷன் எத்தனாம் பாவகம்? 3ஆம் பாவமும் 12ஆம் பாவம் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம பிறந்த ஊர்ல இருக்கிறோம், ஒரு இடத்துல போய் வேலை செய்யறோம் அப்படின்னா அது என்னங்க, நம்முடைய லக்கண பாவகம். அதே வந்து நாம் செய்யக்கூடிய விஷயம் வேர்ல்டு ஃபுல்லா போகுது, எல்லாருமே அதை வாங்கி பயன்படுறது எத்தனாம் பாவகம்? 12ஆம் பாவகம். அப்போ ஆன்லைன்ல டெக்ஸ்டைல் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, அது 12ஆம் பாவத்தோட தொடர்பு வருமா வராதுங்களா? அப்ப குரு 12 கூடவனா இல்லையா? அது வேலை செய்தா இல்லையா? அதே மாதிரிங்க இவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தை நோக்கி தான் அதிகமா நகரும். 9ஆம் இடம்னா யாருங்க? முத குழந்தை. அவங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமே அந்த முத குழந்தையை எப்படியாச்சும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு, எல்லாருக்குடைய லட்சியம் இருக்கும், ஆனா அவங்களுடைய சிந்தனைகள் பூரா மிக அதிகமாக தன் முதல் குழந்தையை நன்றாக, அவங்களே கேளுங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப என்னங்க, முழு அவங்களுக்கு மற்ற சிந்தனை எல்லாம் இருக்காது. முழு சிந்தனை என்னங்க, அவங்களுடைய முதல் குழந்தைய எப்படியாச்சு ஒரு பெரிய நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் முதன்மையா இருக்கும். இருக்குதுங்களா? எனக்காக சொல்லக்கூடாதுங்க. சரி, அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய விதியன் தான் நம்ம இயக்குகிறது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுங்களா? உங்களோட விதியன்னு சொல்றக்கூடிய பாவகத்தில் இருக்க பாவகம் இருக்கு பாத்தீங்களா, அதான் முடக்கு. எதுங்க? விதியன்னு சொல்லக்கூடிய பாவகம் தான் முடக்கு. அந்த விதிங்கிற பாவம் எத்தனாம் பாவகம்? 9ஆம் பாவமா கணக்கு படுதா? 9ஆம் பாவத்துல தான் குரு இருக்கிறாரு. உங்களுக்கு முடக்கு கிரகமே குரு தான். கரெக்டுங்களா? அப்போ நீங்க வந்து இதை நோக்கி போவீங்க, ஆனா முழு வெற்றி அடைய முடியாது. அடைய முடிஞ்சுதான்? முடியாது. அப்போ உங்களுடைய விதி எண்ணை செயல்படுத்த வேண்டுமா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் வெற்றியாளன். எந்த கோவிலுங்க? திருச்சி தாயுமானவர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருங்க? ஓகே. அப்ப ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க. நீங்க போக வேண்டியது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்தன்னைக்கு, இது சித்திரை மாசம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு திருச்சி தாயுமானவர் கோயிலுக்கு போய் அவருக்கு என்ன பண்ணணுங்க, அபிஷேக அர்ச்சனைகள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய விதி செம்மையாக செயல்பட தொடங்கிவிடும். போயிட்டு வந்துடுறீங்களா? நீங்க இதை செஞ்சு முடிச்சோன்னையும் உங்க குழந்தை என்ன படிக்கிறாங்க? ஓகே. உங்க பொண்ணு நல்லா படிச்சு முடிச்சு, பையனா பொண்ணுங்களா? நல்லா படிச்சு முடிச்சு ஒரு அற்புதமான வேலையில சேருவாங்க. உங்க வாழ்க்கையில உங்க முதல் குழந்தை தான் உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுப்பாங்க. சரிங்களா? இது கண்டிப்பா நடக்கும். விதி என் சரி என்றால் இது சத்தியமா நடக்கும். நீங்க பாருங்க, படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைக்கும். நீங்க தாயுமானவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனையும் வேலை கிடைச்சோடனே வந்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. அப்ப வந்துங்க, ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விதி எண் என்பது யாருக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதன் வழியாக இயங்க வேண்டும். அதன் வழியாக தான் இயங்குவாங்க அவங்க. அந்த இயக்கத்தில் என்ன குறைபாடுகள் இருக்குன்னு பார்த்து அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உன்னத நிலையை சத்தியமாக அடையும். சரிங்களா? அப்ப எல்லாம் பாருங்க. ஆஹா, இப்போ நம்ம என்ன தெரியுங்களா சார், நான் வந்து அந்த ஜோதிடத்தை போய் பார்த்தேங்க சார், நியூமராஜி படி என்னுடைய நம்பர் வந்து இந்த நம்பர் வரக்கூடாதுங்க, இந்த நம்பரை போட்டுக்க சொல்லிட்டாங்க. உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை நாடி சென்று
உண்மையே இல்லாத விஷயம் நடக்கும்னா எப்படி நடக்கும்? அப்போ முதல்ல இங்க வந்து ஆணி வேறு நம்ம பாக்குறது கிடையாது. முதல்ல விதியன்ங்கிறோம். எனக்கு இந்த நல்லா இருக்கு, இந்த நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுறோம். முதல்ல நாம பிறந்த விதியன் நல்லா இருக்குதா? நாம பிறந்த விதியை சரிப்படுத்தினா தான் நீங்க அடுத்து யூஸ் பண்ற நம்பரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மரத்துடைய வேறு அழுகி போச்சுன்னா அனுபவம். எந்த நட்சத்திரத்தை எப்ப கேட்டீங்கன்னாலும் இதான் முடக்குன்னு சொல்லிடுவோம், இதுதான் கோவில்னு சொல்லிடுவோம். நீங்க திதி கோவில் கேட்டாலும் சரி, முடக்கு கோவில் கேட்டாலும் சரி, அவையோகி காலத்துல அப்படியே எல்லாம் மைண்ட்ல பதிஞ்சிருச்சுங்க. எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஜாதகத்தை பார்த்து பார்த்து சொல்லி எங்களுக்கு வந்து பழகிடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்ப நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. முதல்ல உங்களோட விதி நல்லா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. விதிப்படிதான் ஒரு ஜாதகர் சென்று கொண்டிருப்பார் அப்படிங்கிறது 100% உண்மை. சரிங்களா? அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில சிந்தனையாவே இருக்கும். சரிங்களா? சரி, வேற யாராச்சும் சொல்லுங்களேன். ஏன்னா இது எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது, யாரா ஒருத்தர் பிறந்த தமிழ் தேதியை சொல்லுங்க போதும். சொல்லுங்க. ஐயா வந்து 24, அப்ப 6 என்ன கிரகத்தை சொன்னோம்? சனிங்கிற கிரகத்தை சொன்னோம். அப்ப சனி தான் உங்களை வந்து வழி நடத்துது. என்னங்க அது எப்படியோ நமக்கு தேவையில்லைங்க. தமிழ் 6 இங்கிலீஷ் 6 அப்படி வராது. 6 எப்படி வந்துச்சுங்க? 6ம் 18 இருக்கிறாங்க. ஏதோ மொத்தமா சேர்ந்து வந்துருச்சுங்க. ஏதாவது ஒண்ணு அப்படி வரும். 6 இங்கிலீஷ் தேதி 6, தமிழ் தேதி 24. நான் அப்படி சொல்லிங்க. இப்ப 6ஆம் தேதியில பிறந்தா 6 5 21 தான் இருக்கணும். நான் 3 நாள் போயிருக்குன்னா அது ஏதாச்சும் வைகாசி 32 இந்த மாதிரி வருது இல்லைங்களா? அதுல கனெக்ட் ஆகி வர்றதான் மேபடி. அதுக்கு மேல வந்திருக்காரு. சரி, இப்ப ஐயா சொல்லியிருக்கிறாங்க ஐயா 6, ரெண்டுமே 6 தான். அப்ப அவருடைய வாழ்க்கையை வழி நடத்துவது யாருன்னா சனி தான். சனி பண்ண நாம என்ன நினைப்போம்? 6னா சுக்கரன். இத்தனை நாளா நம்ம சுக்கரன் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கு. கிடையவே கிடையாது. உங்களை வழி நடத்துற கிரகம் யார் அப்படின்னா சனி தான். அப்ப நீங்க என்ன லக்னம்? மகர லக்னம். சனி யாருங்க? லக்னத்துக்கும் 2ஆம் வீட்டுக்கு உண்டானவர். எங்க இருக்காருங்க? லக்னத்துக்கும் 2க்கு உண்டானவர் லக்னத்திலேயே இருக்கிறார். சூரியன் எங்க இருக்காருங்க? ரிஷபத்தில் இருக்காரு. ஓகே, சனி எந்த டிகிரியில் இருக்காரு பார்க்கணும். நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோமே, எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீங்க கேட்கணும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் எடுத்தோன்னே பார்த்தோன்னே கிரகம் இருக்குன்னு சொல்றது இல்ல ஜோதிடம். ஜோதிடத்துல நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சரி விடுங்க, சனி லக்னத்திலேயே இருக்கிறாரு. அது குறைந்த பாகையில இல்லைன்னா ஓகே. என்ன எத்தனைங்க? 75 5. ஏன்னா அதை விட கம்மியான டிகிரியில கிரகம் இருக்குதான்னு பாத்துக்குவோம். எது கம்மியான டிகிரி? ஏன்னா நம்ம பதில் சொல்லும் போது கரெக்டா பார்த்து சொல்லணும். தப்பா சொல்லிட்டு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை அது. $275 இருக்குதுங்கிறீங்க. அப்போ வந்து அந்த ராசிக்குள்ள 15 டிகிரியில் இருக்காரு சனி. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் கணக்கு போடும் போது எந்த கிரகம் கம்மியா இருக்குதோ அதுதான் கம்மியான டிகிரி. அதான் எந்த கிரகம்னு கேட்டேன். சுக்கரன். ஓகே, அதை விட்டுருங்க. இப்ப இந்த ஜாதகத்துல லக்னத்துக்கும் 2ஆம் வீட்டுக்கு உண்டானவர் தானே சனி. அப்ப உங்களோட விதியன் என்னது? சனி. லக்னமும் 2ஆம் வீடு தான் உங்களுடைய குறிக்கோள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? லக்னமும் 2ஆம் இடம் தான் அவங்களுடைய குறிக்கோள். லக்னம்னா என்னங்க? தன்னை பற்றிய விஷயங்கள், தன் குடும்பம், தன் குடும்பம், இதை சார்ந்துதான் அவருடைய விதி இயங்கி கொண்டு இருக்கும். இவர் பொது சேவைக்கெல்லாம் போக மாட்டார். போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார், அவரே 2ஆம் அதிபதியாக இருக்கிறார். அப்ப உங்களுடைய விதி எண் நன்றாக இருக்கிறது. எப்படி? உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய விதி சென்று கொண்டு இருக்கும். வேற எதை பத்தியும் சிந்திக்காது. சிந்திக்குதான்? நீங்க உண்மை சொல்லுங்க, எனக்காக சொல்ல வேண்டாம். வாய்ப்பே இல்லைன்றாரு. வேற வழியே இல்ல. இப்போ நாங்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கெல்லாம் பொது சேவை, எல்லாத்துக்கும் மக்கள் வந்து பொது சேவை பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க குடும்பம் எப்படி சம்பாதிக்கிறது? சின்ன வயசுல தான் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? எப்படி சம்பாதிக்கிறது, நிறைய எப்படி சம்பாதிக்கிறது, எதை பண்ணா நிறைய சம்பாத்தியம் வரும் அப்படிங்கறத சிந்திச்சுட்டே இருப்பாரு. இல்லையான்னு கேளுங்க, உண்மை. அப்ப அந்த மாதிரிங்க அவருடைய சிந்தனைகள் பூர்வமா தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் மட்டுமே இருக்கும்.
அது நன்றாக இருக்கிறது, அவருடைய விதியின் நன்றாக இருக்கிறது, கண்டிப்பா அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் காப்பாத்திக்குவார். இதுதான் விதியின். அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் காப்பாற்றிக் கொள்வார். அதுதான் விதி. காப்பாத்திட்டீங்களா? அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சுச்சு. அப்போ சரி போதுங்க, நிறைய பார்ட்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் கேட்டோம்னா விஷயமாயிடும். அதாவது நம்ம என்ன அப்படிங்கிறோம்னா, அந்த விதி அப்படிங்கிற விஷயம் நம் தமிழனாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது சாதாரணமா சொல்லுங்க. இது வரைக்கும் எங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்கள் பேட்ச் இருந்து படித்து போயிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ் பேட்ச்லயும் அவங்களுடைய விதி என சொல்லி, இந்த விதி இப்படித்தான் இருக்கணும், ஒரு மாணவர் கூட இல்லைன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதுல என்ன தடைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை எப்படி நாம விளக்குறதுன்னு அதுல டீட்டெயில்ஸை நாங்க சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஜோதிடம் பார்க்கின்ற பொழுது உங்களை இயக்குகின்ற அந்த விதியினுடைய நாயகன் நன்றாக இருக்க வேண்டும். முதல்ல விதி இடம் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியுங்க, அடுத்த நிலைக்கு நாம் செல்ல முடியும். இல்லைன்னா போராடிட்டே தான் இருக்கணும். விதியன் பாரு, அவங்களுக்கு விதியன் இருந்துச்சு, கேட்டு பாருங்க, போராடிட்டே தான் இருப்பாங்க. வாழ்க்கையில விதியன் கடுமையான போராட்டம், ஏன்னா அது முடக்கு இல்லைங்களா? அவ்வளவுதான். தண்ணி ஆபீஸ் தண்ணி இருக்கு, ஆபீஸ் இருக்கு. குறைந்த டிகிரினா அந்த கொடுப்பினை நம்ம முழுசா அடைய முடியாது. அதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணுவோம். ஐப்பசி 26ங்க. இப்ப ஐப்பசி 26 அப்படின்னா 2, 6, 8. அப்ப உங்களோட விதியன் என்னதுங்க? 8. கேது தான் உங்களோட விதியன். லக்னம் என்னங்க? கேது எங்க இருக்காருங்க? லக்னம் மிதுனம் மகரத்தை 8ல் இருக்கிறார் இல்லைங்களா? மிதுன லக்னத்துக்கு 8ல் இருக்காரு. என்ன சாரம்? மீனம். சரி, 11ல் இருக்காரு. என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? என்ன நட்சத்திரத்தில் இருக்காருங்க சார்? மகரத்தில் எப்படி மூலம் வரும்? அது எடுத்துட்டு சொல்லுங்க. ஏன்னா நாம சொல்ற விஷயங்கள் வந்து ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர் நின்ற நட்சத்திரத்தை பார்க்கணும், அதான் விஷயம். சரிங்க, இப்ப அடுத்த சூட்சமத்துக்கு வரேன். இப்ப நம்ம விதி என்ன பார்த்துட்டோமா? சரி, நம்ம விதியை பார்த்துட்டு நாம அதன் வழி செயல்படுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருக்கட்டும். 2வது விஷயம், ஒரு மனுஷனுக்கு ஒரு கிரகம் எப்படி பலத்தோட இருக்குது அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒரு கிரகம் பலமாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும்? நான் வந்து 12 லக்கத்துக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 மணி நேரம் வேணும், முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு சில லக்கணத்துக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஜாதகத்துல இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு லக்கணம், இப்போ உதாரணமா மேஷ லக்கணம்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? குரு தான். இப்போ குரு 9ஆம் அதிபதி குரு லக்கணத்துக்கு வந்து லக்கணத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 9ஆம் அதிபதி லக்கணத்திலேயே இருக்காரு. குருவுக்கு அந்த இடத்துல என்ன பலம்? திக்பலம். அப்போ ஜாதகத்துல பாக்கியாதிபதியாக இருக்கின்ற குரு லக்கணத்தில் திக்பலம் பெற்றிருப்பது ஒரு நல்ல நல்ல நிலை. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஜாதகம் பார்க்க வராங்க, 9ஆம் அதிபதி லக்கணத்துல, உங்களுக்கு தந்தையால நன்மை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை நிறைய தேடி வரும், அதிர்ஷ்டம் நிறைய தேடி வரும், தந்தையால நன்மை, இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பொது பலனா சொல்லிடுவோம். ஆனால் அந்த குரு லக்னத்தில் இருந்தாலும் அதற்கு பல விதிகளை பார்த்து விட்டுத்தான் அந்த குரு நல்லா இருக்கிறார்னு முடிவு பண்ணணும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? 9 குடைவன் 4 இருக்காரு, 2ல் இருக்காரு, சூப்பர் சூப்பர்ன்றாங்க. அவங்க எல்லாம் கொண்டு போய் பார்ப்பாங்க, என்ன சூப்பருங்கிறாரு, ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. அப்ப ஜோதிடத்தினுடைய அந்த விதிகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், சூரியன் கண்ணியில் இருக்காரு, அப்ப குரு என்ன ஆவார்? கண்ணில சூரியன், மேஷத்துல குரு, குரு என்ன ஆவார்? வக்ரமாயிருவார். அப்ப நீங்க சொன்ன பலன்கள் எதிர்மறையாக நடந்துவிடும். அப்போ ஒரு கிரகம் லக்னத்திற்கு சுபராயி சுபஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரம் பெற்றுவிட்டால் அதனுடைய தன்மையை இழந்துவிடும். இழந்துருமா? தன்மை இழந்துரும். அந்த ராஜயோகம் அதெல்லாம் அப்புறம், நம்ம லக்ன ரீதியான சுபத்தன்மை முதல்லைங்க. அப்ப 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற வக்ரம் அடைஞ்சா என்ன ஆகுங்க? கிடைக்கிற மாதிரி கிட்ட வந்துட்டு திரும்பி போயிடும். வக்ரம்னா என்னங்க? கிடைக்கிறது கிடைக்காம போறது.
இப்போ வக்கரம்னா ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ என்ன சார் வக்கர கிரகம் என்ன சார் பண்ண அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு 9ஆம் அதிபதி லக்னத்துல 9 கூடையவன் வக்கரம். இப்போ நீங்க ஒரு வேலையா கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க? ஒரு வேலையா கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கீங்க. அந்த கிரக வக்கரமானா அந்த கோயம்புத்தூர் போற வேலையை போக முடியாம திடீர்னு ஒரு காரணத்தினால என்ன பண்ணுவீங்க? திரும்பி வந்துடுவீங்க. சரிங்களா? உதாரணம் ஒரு நாசுக்கா ஒரு விஷயம் சொல்றேன். அந்த வீட்டுக்கார எப்படியாச்சும் கெட்டு போகணும்ட்டு நானும் எலுமிச்சி மலத்தை புதைச்சு பார்க்கலாம் வைக்கலான்னு தான் பாக்குறேன். ஆனா புதைக்கவே முடியல. கிட்ட போற யாரோ ஒருத்தர் வந்துறாங்க. அந்த மாதிரி வக்கர கிரகம் என்பது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்க, செய்யற மாதிரி இருக்கும், திடீர்னு செய்ய முடியாம போயிடும். கிட்ட வரைக்கும் போயிருச்சு சொல்றாங்க நிறைய பேர். கிட்ட வரைக்கும் வந்துட்டோம்ப்பா, கடைசி நேரத்துல கை நிலை போச்சு. அதனால ஒரு கிரகம் நன்றாக இருக்கிறதா என்பதை வக்கர நிலையை முதலில் கவனிக்க வேண்டும். இது ஒண்ணு. குரு லக்னத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, லோ டிகிரியில் இருக்காரு, போச்சு, அந்த பலன் கிடைக்காது. வக்கரம் அடைந்தாலும் குறைந்த பாகையில் சென்றாலும் அந்த நிலை இங்க செயல்படாது. மூணாவது விஷயம், வக்கரத்துக்கு அடுத்து குறைந்த பாகை சொல்றேன்னா அவயோகியா இருந்தாலும் வேலை செய்யும், அவயோகியா இருந்தாலும் வேலை செய்யாது. அப்போ ஒரு கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் அது எப்படி இருக்க கூடாதுங்க. இது மூணாவது ரூல்ஸ். நாலாவது ரூல்ஸ், ராகு கேது கூட சேர்ந்துச்சுன்னா அந்த கிரகம் வேலை செய்யும். இப்போ 9ஆம் அதிபதி லக்னத்துல குருங்க, சரிங்களா? பரணி 1ஆம் பாதத்துல குரு, பரணி 2ஆம் பாதத்துல ராகு. குரு வேலை செய்யுமா? பரணி 1ஆம் பாதத்துல குரு, பரணி 2ஆம் பாதத்துல ராகு. பரணி 1லிருந்து பரணி 2 நோக்கி குரு போகும், போகுமா? பரணி 3லிருந்து ராகு குருவை நோக்கி போகும். அப்புறம் எப்படி குரு வேலை செய்யும்? ராகு ஒரு கிரகத்தோடு சேர்ந்து விட்டால் அது அழித்து விடும். அந்த கிரகத்தினுடைய பாவகத்தன்மை காரகத்தன்மையை அழிக்கக்கூடிய சக்தி ராகு பகவானிற்கு உண்டு. ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல, பாட்டு பண்ண ரொம்ப லேட் ஆகும். களத்திர பீடமேலோன் கலந்துமே ராகுவோடே இழைத்து நல் ஆறில் வீர இனியவர் நோக்காதங்கே களைத்துமே இருப்பாராகில் களத்திரம் 2ஆம் என்று சொல்லுன்றிருக்காங்க. அப்படி என்ன சொல்றாங்க? களத்திர பீடமேலோன் கலந்துமே ராகுவோடே ஆறில் வீல அப்படின்னா தெரியுங்க, 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்காருன்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? சுப கிரகங்களுடைய பார்வை கிடைக்கலனா அவங்களுக்கு களத்திர 2ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்? முதல் களத்திரம் தங்காது, ராகு அழிச்சிருவார். அப்ப அந்த இடத்துல சூட்சம் என்னன்னா, ராகுவும் அந்த 7ஆம் அதிபதியும் ஒருத்தர் மீட் பண்ணிருக்கணும். மீட் பண்ணிருக்கணுமா? இப்ப 6ஆம் இடத்துல ராகு இருக்குது, ராகு 4 டிகிரி, 7ஆம் அதிபதி ஏதோ ஒரு கிரகம் 25 டிகிரி, ராகுவும் அந்த கிரகம் மீட் பண்ணுமா? இதே ராகு 26 டிகிரி, இன்னொரு கிரகம் 17 டிகிரியில் இருக்குது, மீட் பண்ணுமா? அவங்களுக்கு பிரிவினை உண்டு. அப்போ ராகு யாரோட சேர்றாருன்னா அந்த கிரகத்தை அழித்து விடுவார், இல்லைன்னா தூரதேசத்துக்கு கொண்டு போய் வச்சிருவார். இப்போ நாம் சொல்றோங்க, ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்துருச்சு சார், கணவன் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கணவன் வெளிநாட்டுல இருப்பார், பிரித்து விடும். ராகுனா என்னதுங்க? வெட்டு படுறது, வெட்டுண்ட கிரகங்கள் ராகு. ராகுனா அழிக்கும், கேதுனா பிரிக்கும். ஒரு பெஞ்சாத்துல செவ்வாய் கேது இணைஞ்ச ஜாதத்துல எத்தனை பெஞ்சாதெல்லாம் எடுத்து பாருங்க. செவ்வாய் கேது தொடர்ந்து, செவ்வாய் கேதுவை நோக்கி வருது, கேது செவ்வாயை நோக்கி போகுதுன்னா எத்தனை ஜாதகம் எடுத்து பாருங்க. அந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை பிரிவு அல்லது திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லை. கேட்டு பாருங்க, எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி. என் குருநாதர் சொல்லுவார், காரகத்துவம் கெட்டுவிட்டால் அவன் என்னதான் பரிகாரம் பண்ணாலும் அதுக்கு பலன் கிடையாது. ஒண்ணு அதை பிரிச்சிரும், இல்ல அதுல சந்தோஷத்தை கொடுக்காது. கொடுக்குமா? ஆண் ஜாதத்துல சுக்கிரன் கேது, பெண் ஜாதத்துல செவ்வாய் கேது, ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க, ஒண்ணு பிரிச்சிரும், இல்ல வாழ்க்கை முழுக்க துறவி மாதிரி தான் வாழ்வான், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. எந்த ஜாதகம் எடுத்து பாருங்க. இதுல ராகுவும் கேதுவும், அந்த கேது அந்த கிரகத்தை மீட் பண்ணணும். ராகு நான் சொல்றது மீட் பண்றது எப்படிங்க? அந்த பாகையுடைய அளவீட்டில் பார்க்க வேண்டும், சரிங்களா? இப்ப இதெல்லாம் ரூல்ஸுங்க. அப்ப நம்ம ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒரு கிரகம் வலிமையாக இருக்கின்றதா இல்லையா என்பதை ஒரு 4-5 விதிகளை வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும். சரிங்க சார்.
இப்போ மேஷ லக்னம் 9க்கு உண்டானவன் குரு லக்னத்துல இருக்காருன்னு சொல்லிட்டோம். 12ஆம் இடத்துல செவ்வாய். இப்போ குரு லக்ன பலனை கொடுப்பாரா 12ஆம் பலனை கொடுப்பாரா? மேஷ லக்னம் லக்னத்தில் குரு 12ல செவ்வாய். மேஷ லக்னத்துல குரு 12ல செவ்வாய். குரு எந்த வீட்டு பலனை கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு? செவ்வாய் வீட்டுல குரு, குரு வீட்டுல செவ்வாய். என்ன ஆகும்? குரு 12க்கு போயிடுவார். இப்ப எப்படி 9ஆம் இடத்து பலன் நல்லதா கொடுப்பார். அப்ப நாம என்ன பண்ணுவோங்க, எல்லா விதிகளையும் ஆய்வு செய்துதான் ஒரு முடிவுக்கு வரணும். பொதுவா ராசி கட்டத்தை பார்த்துட்டு இந்த கிரகம் இப்படி இருக்குது இதைத்தான் செய்யலாம் முடிவு பண்ண முடியாது. ஜோதிடம்ங்கிறது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. பலவிதமான விஷயங்களை ஆய்வு செய்துதான் ஒரு முடிவை நாம் சொல்ல வேண்டும். ஓகேங்களா? அப்ப நாம என்ன பண்றோங்க, ஃபர்ஸ்ட் விதி என்ன பாருங்க. எந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல வலுவாய் இருக்குதோ அந்த கிரகத்தின் வழி நாம் செல்ல வேண்டும். அந்த கிரகத்தை புடிச்சினா தான் ஜெயிக்க முடியும். வலிமையே இல்லாத கிரகத்தை புடிச்சு ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்க முடியும்? தனுசு லக்னம் 8க்கு உண்டானவன் சந்திரன் லக்னத்திலேயே இருக்குது. தனுசு லக்னம் 8க்கு உண்டான சந்திரன் லக்னத்திலேயே இருக்காது. திருப்பதி போயிட்டு வந்தா நான் திருப்பதி போயிட்டு வந்தேன் சார் லாஸ் ஆன ஆவீங்க. தனுசு லக்னக்காரங்க 8 லக்னத்துல திருப்பதி போனா என்ன ஆகும்? இழப்பு தான் வரும். நாம சொல்லுவோம், ஐயோ என்ன கோவிலுக்கு போனா தப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. அது நம்ம கோவில் அங்க பார்க்க வேண்டாம். அந்த இடத்தில் முழுவதும் சந்திரனுடைய எனர்ஜி இருக்கிறது. மலை மேல என்ன இருக்குதுங்க, சந்திரனுடைய எனர்ஜி இருக்குது. தனுசு லக்னக்காரங்க 8 லக்னத்துல இருந்தா என்ன ஆகும்? திருப்பதி போயிட்டு வந்தா அடி விழுவும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். உண்மைதான். ஆனா எல்லாருக்கும் விழுந்தா எல்லாருக்கும் விழாது. அந்த இடத்துலயும் சூட்சமத்தை கவனிக்கணும். உதாரணமா சந்திரன் லோ டிகிரியில் இருக்கார். பவர் இழக்குமா இழக்காதுங்களா? திருப்பதி போன நல்லது நடக்கும். 8க்கு உண்டானவன் புஷ்கர நாமத்தில் இருக்காரு, பூராட 3 இருக்காரு, உத்திராட 1 இருக்காரு. நல்லது நடக்குமா நடக்காதுங்களா? நல்லது நடக்கும். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பொறுத்து யூடியூப்ல பேசுறாங்க இல்லையா, சிம்ம லக்கணக்காரர்கள் தனுசு லக்கணக்காரர்கள் திருப்பதி செல்லவே கூடாது. போயிட்டு வந்து எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த கிரகத்தினுடைய சூட்சும வலுவை அறியாமல் சொன்னோம்னா நாம் தவறுதல் ஆயிடும். அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. பல விதிகளை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எல்லா விதிகளையும் ஆய்வு செய்துதான் பலன் போறோம். ஏன்னா மக்கள் நம்மளை தேடி வர்றாங்க. அவங்க எந்த நம்பிக்கையில வர்றாங்க? நம்முடைய நேரம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்க வராங்க. அதுக்கப்புறம் அவங்க விஷயத்தை பண்றாங்க. சரி சார், உதாரணமா சொல்றேன். ஒரு தொழில் சாதாரண ஒரு வேலைக்கு போற கேட்க வராங்க. சார் இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் சார், இந்த கம்பெனி மாறலாமா, இப்போ டைம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொன்னா ஓகே நல்லா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்க. அது பிரச்சனை கிடையாது. அந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனி வேலைக்கு போறதை பத்தி ஒன்றும் நம்ம கவலையே பட தேவையில்லை. ஜாதகம் பார்க்க வராங்க. சொந்த தொழில் பண்ணணும் சார், பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்க வராங்க. என்ன பண்ணுவீங்க? பொதுவா அவங்களுடைய மனசு நல்லா இருக்கணும், அவங்க நிறைய காசு வச்சிருப்பாங்க, சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் பண்ணலாம் சார் சொல்லி விட்டுறேங்க. நீங்க அவங்க சொந்த தொழில் பண்ண போறது எவ்வளவு தொகைன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு 50 லட்ச ரூபாய் வச்சு தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த நேரம் நல்லா நேரத்துல தொழில் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா தொழில் பண்ணி லாஸ் ஆக மாட்டாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? எத்தனை பாருங்க, எத்தனை பேருங்க ஜாதகம் பார்க்க வந்தவங்க சார் சொல்றதுங்க, எல்லா ஜோதிடரையும் போய் பார்த்தேன். 10 பேர்ல 8 பேர் பண்ணலான்னு சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் சந்தேகமா சொன்னாரு. இப்படி சொல்றது ஏராளமான பேர். அப்போ ஏன் அவங்களுக்கு தொழில் பண்ண லாஸ் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி, ஒரு ஜாதகத்துலங்க 10ஆம் அதிபதி சூரியனுடைய நிலை, இது 2ஐ ஆய்வு செய்து திசையும் ஆய்வு செய்து அவங்களுக்கு தொழில் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லணும். தொழில் பண்ணா என்ன, அவங்க மீறி தொழில் பண்ணா கெட்டு போய் தொழில் பண்ணா லாஸ் ஆயிடும். நம்மகிட்ட கொடுக்குற 500-1000 ரூபாய் காசுன்னு வச்சுக்கோங்க. நீங்க 100 வாங்குறீங்க, 200 வாங்குறீங்க, 500 வாங்குறீங்க. அவங்க மன சந்தோஷத்துக்காக நாம சொல்லணும். நாம சொன்னோடனே அவங்க திருப்தியாகி போனதெல்லாம் ஜோதிடர் சொல்லக்கூடாதுங்க. இந்த நேரம் கெட்ட நேரம், இதுல பண்ணீங்கன்னா லாஸ் ஆயிடும், அடிச்சு சொல்லணும். அப்ப அந்த சூரியன் ஏன் பாக்குறோமா? சொந்த தொழில் பண்ண நீங்க என்ன முதலாளில எந்த கிரகம்? சூரியன் தானே. முதலாளினா சூரியன், தொழிலாளினா சனி. அதனாலதான் மேசத்துல சூரியனுக்கு உத்தம். முதலாளி மேசம், தொழிலாளி துலாம், சனி நீச்சம், சனி உச்சம்.
சனி உச்சம், சூரியன் நீசம். அப்ப துலாத்துல தான் யார் இருக்காங்க? தொழிலாளி இருக்கிறாங்க. சனி உச்சம். மேசத்துல தான் முதலாளி இருக்கிறாங்க, சூரியன் உச்சம். அதனாலதான் சூரியன்ல மேசத்துல உச்சத்தை கொடுத்து சனிக்கு நீச்சத்தை கொடுத்தாங்க. முதலாளி இருக்கிற இடத்துல வேலையாள் இருக்க முடியாது, வேலை செய்யற இடத்துல போய் முதலாளி இருக்க முடியாது. முதலாளி சீட்ல போய் வேலையாள் உட்கார முடியுமா? வேலையாளர் இருக்கிற இடத்துல போய் முதலாளி உட்காருவாரா? அதுதான். அப்ப நாம என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரிய நிலை, 10ஆம் அதிபதி நிலை, திசாயினுடைய நிலையை ஆய்வு செய்துதான் அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லணும். போனவருக்கு ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. உங்க பையன் ஜாதகத்துல இந்த கிரகம் இப்படி இருக்கு, கலப்பு திருமணம் தான் பண்ணணும், ஒரிஜினலா கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணணும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுங்களா, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க. அப்படித்தான் சொல்லணும்னு இருக்குது, எங்களால அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்க இதுக்கு மேல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அது உங்க விருப்பம், அது வேற விஷயம். அப்போ ஜோதிடத்தை நேர்மையா சொல்லணும். கலப்பு திருமணம் இன்னொரு ஆப்ஷன், கலப்பு திருமணம் பண்ணுங்க, இல்லைன்னா விதவை பண்ண பண்ணுங்க, டிவோர்ஸ் ஆனதை பண்ணுங்க. இதான் 3 ஆப்ஷன். இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் மிகப்பெரிய வசதியான ஆள். எத்தனை வசதியான ஆளுங்க கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் வாங்குறது இல்லை, ஆகிறது இல்லைங்களா? அது நிறைய பேர் அந்த விஷயத்துல தான் வருது. அப்போ ஜோதிடத்தை அவங்களுடைய மன சந்தோஷத்துக்காகவும் அவருடைய கௌரவத்துக்காகவும் அவருடைய சமுதாயத்துக்காகவும் சொல்றது இல்லை ஜோதிடம். கல்யாணம் பண்ணுனா இப்படி பிரச்சனை வரும்னு சொல்லணும். அதுக்கு என்ன அப்படின்னா, ஜோதிடர்களுக்கு அந்த கிரகத்தினுடைய வலிமை தெரியும். நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் அந்த கிரக வலிமையை அறிந்திருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தை முழுமையாக சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியும். சரிங்க சார். இப்ப அடுத்த விஷயம் எல்லாருக்கும் சொல்லுவோம், கர்ம நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்ம நட்சத்திரம்னு உதாரணமா பாத்தீங்கன்னா, தனுசு ராசியில 3 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் தான். மூலம், பூராடம், உத்திராடம். இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தோஷத்தை செய்யணும், எல்லாத்துக்கும் மேல தோஷத்தை செய்யறது இல்லை. ஏன்னா அந்த கர்ம நட்சத்திரமாக இருந்தாலும் முன்னோர்கள் செய்த கர்மா நல்லா இருந்துச்சுன்னா அந்த கர்ம நட்சத்திரம் நல்லதையும் செய்யும். கர்ம நட்சத்திரம் மோசமா இருந்துச்சுன்னா அந்த ராசிக்குள்ளேயே அது சொன்னா லேட் ஆகும். ஒரு ராசிக்குள்ளேயும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்குது. தனுசு ராசிக்குள்ள மட்டும் 3 இருக்கும். அந்த மாதிரி 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த கர்ம நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, அந்த கிரகம் நல்லா இருந்தா அது நல்ல பலன், மோசமா இருந்தா மோசமான பலன். கிரகம் கெட்டு போனவங்க 4 நாள் அன்னதானம் கொடுக்கும். என்னென்ன நாளுங்க? வியாதிபாத நாம யோகம், வைதுருதி நாம யோகம், தமிழ் தேதியுடைய முதல் தேதி, அமாவாசை நாள். இந்த 4 நாளும் அன்னதானம் கொடுத்துட்டு வந்தா அந்த கர்ம நட்சத்திரம் தோஷத்தை கொடுக்காது. நீங்க 19 பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குள்ள உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய 9 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சு கர்ம நட்சத்திரத்துல இருக்கும். அதனால என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு மனிதருமே நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த அமாவாசை நாள், தமிழ் தேதி முதல் நாள், அதே மாதிரி வைத்திருதி நாம யோகம், வியாதிவாத நாம யோகம், இதுல என்ன பண்ணலாங்க? அன்னதானம் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவ்வளவு. இதை செஞ்சு பாருங்க. அந்த கர்ம நட்சத்திரத்துடைய தோஷம் என்ன ஆகாதுங்க, நமக்கு வராது. உங்களுக்கு எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டுங்க. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு அந்த கர்ம நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, அந்த திசையே எனக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த திசை வராது, புத்தி வரும்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு அந்த புத்தி திசை இருக்குதா, ராகு திசை தொடங்கிருக்கு சார், செவ்வாய் தான் கர்ம நட்சத்திரத்தில் இருக்குது, இப்பதான் சார் தொடங்கிருக்குது, செவ்வாய் புத்தி வர வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கலாம், செய்ய வரான்னு சொல்லுவாங்க. அந்தரம் வருவீங்க, ஒரு புத்திக்கு ஒரு அந்தரவருமோ வராதுங்களா? நம்ம கர்ம நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரிங்களா? சரி, ஏனுங்க இப்பதான் சொன்ன இல்லைங்களா, எழுதிட்டீங்களா? அமாவாசை, தமிழ் தேதி முதல் நாள், வைகுரி நாம யோகம், வியாதிபாத நாம யோகம் எல்லாருமே பண்ணிட்டு தான் சொல்றோம். ஏதாவது ஒரு கிரகமாச்சும் ஒருத்தருக்கு மாட்டி இருக்கும், அந்த ஒரு கிரகத்துடைய அந்தரம் ஒரு புத்தியில வந்தே தீரும், வராம போகவே போகும். அதனால எந்த கிரகமாக தோஷமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது நல்லது. இது ஒரு விஷயம். இது என் இந்த மாதிரி இது சொல்றோம். அதே மாதிரி நான் எல்லா மீட்டிங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் அன்னதானம் அப்படிங்கிறத ஒண்ணு செய்யணும். எதை செய்யணும் தெரிஞ்சு செஞ்சா அவன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் தப்பிடுவான். மேச லக்கணக்காரங்களும் கடக லட்டக்காரங்களும் லட்டு தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
மஞ்சள் லட்டு, அதுக்காக சிகப்பு லட்டு வாங்கி கொடுக்குறோம். இதை நீங்க வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே வாங்க. மேஷ லக்கணக்காரங்களும் கடக லக்கணக்காரங்களும் வியாழக்கிழமை நாளைங்க டெய்லியுமே கொடுங்க. எக்ஸாக்டா வியாழக்கிழமை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்போ மேஷ லக்கணக்காரங்களும் கடக லக்கணக்காரங்களும் லட்டு தானம் கொடுத்துக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை படிப்படியாக கொடுக்கும். டெய்லி ஒரு லட்டு கொடுக்கறது ஒன்றும் செலவாயிர போகிறது கிடையாது. டெய்லி 2 லட்டு கொடுக்குறது எத்தனையோ செலவு பண்றோம். ஒரு லட்டு 5 ரூபா, 2 லட்டு 10 ரூபா. 10 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணா 30 ரூபா கேட்டீங்கன்னா 300 ரூபா தான். ஏன் ஒரு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க, தப்பு இல்லையே. அதே மாதிரி ரிஷப லக்கணக்காரங்களும் மிதுன லக்கணக்காரங்களும் எள்ளுருண்டை, ரிஷப லக்கணக்காரங்களும் மிதுன லக்கணக்காரங்களும் எள்ளுருண்டை கொடுக்கலாம். சிம்ம லக்கணக்காரங்க தக்காளி சாதம், சிம்ம லக்கணக்காரங்க தக்காளி சாதம். கன்னி லக்கணக்காரங்க ஏதோ ஒரு ஸ்வீட். துலா லக்கணக்காரங்கள பேனா நோட்டு, பேனா நோட்டு. விருச்சிக லக்கணக்காரங்க வெண்பொங்கல். லக்கணத்துக்கு தான் சொல்றாங்க, ராசிக்கு. தனுசு லக்கணக்காரங்க கோதுமை பலகாரம், கோதுமை அல்வா அல்லது சப்பாத்தி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். மகர லக்கணக்காரங்க நோட்டு புத்தகம். கும்ப லக்கணக்காரங்க வீட்டு முடிந்தால் ட்ரெஸ், வீட்டு முடிந்தால் ட்ரெஸ். மீன லக்கணக்காரங்க தக்காளி சாதம். இதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வந்துட்டுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வருடத்துக்கு ஒரு முடிவுக்கு வரும். இதை நீங்க செய்ய சொன்னாங்க சார், 4 வாரம் செஞ்சேன், பலன் கிடைக்கலன்னா நாங்கள் பொறுப்பாக முடியாது. நான் எல்லா இடத்துலையும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பரிகாரம் கொடுக்கறதா ஒரு வருஷத்துக்கு பண்ணி முடிக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க, உங்களுடைய 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல தோஷம் இருக்குது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த சூரியன் 27 நட்சத்திரத்துக்கு கடந்த வரைக்கும் எத்தனை வருஷம் எடுத்துக்குவாருங்க? 1 இயர் எடுத்துக்குவார். சூரியன் 27 நட்சத்திரத்துக்கு கிடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுப்பாருங்க? 1 வருஷம் எடுத்துக்குவார். 1 வருஷம் செஞ்சீங்கன்னா, முழுமையா செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த தான தர்மத்தின் மூலமாக அந்த பிரச்சனை தீரும், அல்லது அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு வழி கிடைக்கும். எல்லாருக்குமே தீருன்னு சொல்ல முடியாது, அது திசாபுத்தியுடைய நிலையை பொறுத்து. ஆனா அதை சமாளிக்கிறதுக்கு வழி. இப்போ நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் கடை வாங்கியிருக்கிறீங்க, சரிங்களா? முதல்ல அடைக்க முடியாது, வட்டி அடைக்கணும். சில பேருக்கு வட்டி கொடுக்கறதுக்கே காசு இருக்காது. எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப அந்த வட்டி கொடுக்கறதுக்கான காசாச்சு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா. நல்ல நேரம் வரும்போது அந்த வட்டியோடு சேர்த்து முதலையும் பண்ணிடுவீங்க, கொடுத்துருவீங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்ப பரிகாரங்கிறது என்ன பண்ணுதுங்க? எல்லாத்தையுமே தீர்த்து விடுவது கிடையாது. ஒரு சில கெட்ட நேர புத்திகள் நடக்கும்போது என்ன பண்றதுங்க? அதை சமாளிப்பதற்கு வழிவகை செய்யும். நிறைய பேர் அதான் சார் கோவிலுக்கு சொல்றாரு, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு உடனே நல்லது நடக்கும். நடக்காது. அது அந்த பிரச்சனையுடைய ஒரு வீரிய தாக்கத்தை சமாளிப்பதற்கு தான். முழுமையாக முடிப்பதற்கு என்ன வேணும்? நல்ல புத்தி வர வேண்டும், நல்ல புத்தி வர வேண்டும். அதுலயும் கேட்பாங்க, சார் ராகு திசையில சனி புத்தி நல்லது நடக்கும்னு சொன்னீங்க, இன்னும் எனக்கு சனி புத்தியில நல்லது நடக்கலைன்னா அந்த சனி புத்திக்குள்ள ஒரு நல்ல அந்தரத்தில் அந்த விஷயம் நடக்கும். இதை கொண்டு போக முடியுங்க. அப்ப ஐயா சொன்ன மாதிரி இந்த நேரத்துல இது வரும்னு சொல்ல முடியும். ஒரு புத்திக்குள்ள, இந்த புத்தியில உங்களுக்கு நல்லது நடக்கும், அந்த புத்தியில எந்த அந்தரத்துல நல்லது நடக்கும்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம கொடுத்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சிருக்கணும். செஞ்ச முடிக்கல தான். சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகம் பார்த்துட்டு போறாங்க, சார் நான் போனேன் சார், நீங்க சொன்னீங்க ஒரே மாசத்துல எனக்கு சூப்பரான ரிசல்ட்டுங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த நல்ல புத்திக்குள்ள நல்ல அந்தரம் இருந்திருக்கும். நாம சொல்லிடுவோம், இந்த திசை பண்ணி இந்த புத்தி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குமோ, அந்த புத்திக்குள்ள நல்லது நடக்கும். ஆனா அது எதுல, எந்த அந்தரத்துல நடக்குங்கிறது சூட்சமம். அதுக்கு உள்ள போய் அந்த எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அந்த கிரகத்துடைய அந்தரத்துல அந்த விஷயம் நடக்கும். அப்ப ஜோதிடம் சொல்வதற்கு என்னங்க, புரியலீங்க?
தனுசு தனுசு. சரி ஓகே, அது ராசியை பொறுத்துங்க. நான்லாம் நீங்க சொல்றதுக்கு மேல எங்கேயோ போயிட்டேன். அதெல்லாம் அது உச்சக்கட்டத்துக்கு போயிட்டேன். நான் ஜோதிடத்தினோட உச்சக்கட்டத்தில் நிக்கிறேன் நான். சரிங்களா? இப்ப இது ஒரு ஃபார்மேட், இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு என்னதுங்க, மிக எளிமையான பரிகாரம் தான். ஒன்றும் ரொம்ப ரிஸ்க் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாச்சும் ரிஸ்க் இருக்குதுங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த ரூல்ஸ்ல நான் எப்பவுமே சொல்றது, ஜோதிடத்துல எத்தனை விதிகள் இருந்தாலும் அதுல முதல் யாழ் கர்ணநாதன் தான். முதல் யாழ் யாருங்க? கரணாதிபதி தான் உங்களுடைய முதல் ஆள். கரணத்தை தொட்டால் கண்டிப்பாக அந்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று தீருவான். அப்போ பவம் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லக்கூடாது, பாலவம் ஐயப்பன் கோயிலும் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதாவதுங்க, எந்த ஒரு கரணமாக இருந்தாலும் அந்த அதிதேவதை வழிபடணுமா வேண்டாமான்னு கிரகம் தான் தீர்மானிக்கும். கரணத்துக்குன்னு ஒரு அதிபதி இருக்காருங்க, அந்த அதிபதி நல்லா இருந்தா தான் உனக்கு நல்லது நடக்குங்கிறது விதி. நான் ஒரு விஷயம் கேட்கறேங்க, யாராச்சும் ஒரு கரணம் சொல்லுங்களேன். எனக்கு கரணம் தெரியும் சார், அடிக்கடி நான் கரண கோயில் போறேன்னு யாராச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்களா? நான் அதெல்லாம் இல்லை, கரணம் எனக்கு இதுங்க சார், இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு இருக்கேன்னு யாராச்சும் செய்றீங்களா? யாருங்க? நீங்க பத்திரை, நானும் பத்திரை தான், நீங்க ஓடுறதும் பத்திரை தான். அது அவர் ஐயா வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு நான் திருச்செந்தூர்ல இருக்க வேண்டிய ஆள். நான் கர்மாவை சொல்றேங்க. இன்று நான் திருச்செந்தூரில் இருக்க வேண்டிய நபர். ஒவ்வொரு பௌர்ணமி தவறாமல் திருச்செந்தூர் போயிடுவேன். ஐயா நம்ம பேரை போட்டுட்டார். நான் பார்த்தேன், போலாமா வேண்டாமா, மீட்டிங்கு போகணும் திருச்செந்தூரும் போகணும் யோசிச்சேன். என்னன்னு கர்மா என்ன தீர்மானிச்சுக்குன்னு யோசிக்கும் போது இன்னைக்கு கருத்தரங்க எத்தனாவது கருத்தரங்க எடுத்து பார்த்தேன். 59வது கருத்தரங்க. 1 நாள்லாம் எத்தனை? 5. 5னா குரு தானே. குருஸ்தலம் எது? அந்த திருச்செந்தூர் முருகனே நான் குருவாக வந்து உனக்கு அருள் பாலிப்பேன்ட்டு இங்க போன மனசுல சொன்னாரு, வந்துட்டேன். எந்த மாசமும் போகாம இருந்ததே கிடையாது. கண்டிப்பாங்க, சந்தோஷம். அதான் சொல்லுங்க. அப்ப அந்த கருத்தரங்க மீட்டிங் பார்த்து தான் வந்தேங்க. கருத்தரங்க எத்தனாவது கருத்தரங்கம் அப்படின்னு பார்த்துட்டு அது 5ஆ வந்ததுனாலதான் இங்க வந்தேன். இல்லைன்னா எக்காரத்து கொண்டு வந்திருக்க மாட்டேன். நான் எந்த பௌர்ணமியும் தவறாமல் திருச்செந்தூர் செல்லக்கூடிய நபர் நான். நீங்க பத்திரை கரணம் கரெக்டா அது இந்த கிரகத்தை இயக்கிறதுனாலதான் நீங்க வந்திருக்கு. என் மனசு சொல்லுச்சுங்க, வந்துட்டேன், அவ்வளவுதான். அப்போ ஏன்னா ஐயாவுடைய ஒரு ஆத்மார்த்தமான நண்பர், அவரையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நமக்கு இறைவன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் நாம என்ன பண்ணுவோம், எப்பவுமே கேட்டு செய்யறாரு. அப்போ எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய அனுமதி தான், நம்ம கிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி இந்த கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிங்க மிக சிறப்பாக ஒவ்வொரு இடத்துலயும் இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேங்க, கரணம் என்ற ஒரு சக்தி வாழ்க்கையில் ஒரு மனிதனை மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா நாங்க எத்தனையோ ஜாதகம் பார்த்துருக்குறோங்க. ஜாதகம் பார்த்துட்டுங்க நான் சொன்ன எல்லா விதிகளையும் சொல்லிடுவேன், இத்தனை பிரச்சனை எல்லாம் பண்ணுவேன். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க சொன்ன எனக்கு எதுவுமே நடக்கலையும் பாரு. கடைசியான ஒரு பாயிண்ட் நாங்க ஜாதகம் சொல்லும் போது கரெக்டா ஒரு சுவிட்ச் பாயிண்ட் வச்சிருப்போம். எண்டு சுவிட்சுன்னு சொல்லுவது, அதுதான் கர்ணநாதனுடைய சுவிட்ச். கர்ணத்தை தொட்டவன் சத்தியமாக ஜெயிப்பான் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, யாராச்சும் ஒரு கர்ணம் சொல்லுங்களேன். பாலவ கர்ணம், கரணம் பாலவ கர்ணம், லக்னம் மேஷ லக்னம். இப்போ அவங்களுடைய கர்ணாதிபதி யாரு? ராகு. பாலவ கர்ணாதிபதி யாருங்க? ராகு. அப்ப இந்த பாலவ கர்ணத்துல ராகு இருக்காருன்னா ராகு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாக்கணும். 5ல் இருக்கிறாரு. இப்ப ராகுக்கு எப்படி தீர்மானிப்பீங்க? 5ல் இருக்கிறாரு, நல்லா இருக்காரு தீர்மானிக்கமா? அவர் என்ன நட்சத்திரத்துக்கார வச்சுதான் ராகு நல்லா இருக்கிறாரா இல்லையான்னு தீர்மானிக்கணும். இப்ப ராகு இந்த நட்சத்திரம் என்னங்க? மகம். கேது இந்த நட்சத்திரம் சதயம். இப்ப என்ன ஆகுதுங்க? 2 தார பரிவர்த்தனை. இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? தார பரிவர்த்தனை பெற்றுறாரு. அப்ப இந்த ராகு மகத்துல நின்று கேது ராகுடைய சதயத்துல நின்று தார பரிவர்த்தனை பெற்றோனையும் இந்த ராகு பகவான் எப்படி வேலை செய்வார்னா சூரியனாகவே வேலை செய்வார். அப்ப உங்களுடைய கரணாதிபதி நல்லா இருக்கிறாரா இல்லையாங்கிறத சொல்றது சூரியன். அப்ப சூரியன் எங்க இருக்காருங்க? கிடையாது, 5ல தான் இருக்கிறார். அப்ப உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரியன் தான் உங்களுடைய கரணமாக வேலை செய்வார். அப்ப சூரியன் 5ல் இருக்காரு. சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? குரு பூரம். அப்போ ராகுவை தாண்டித்தான்
ராகுவை தாண்டி தான் குரு இருக்கிறார். அப்ப குரு இருக்கிற இடத்துக்கு சூரியன் போயிடுறாரு. அப்ப எப்படி இருந்தாலும் ராகுவை தாண்டி தான் சூரியன் இருப்பார். அப்ப ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கரணாதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் ராகுவாக இருந்தாலும் நீங்கள் சபரிமலைக்கு செல்லாவிட்டாலும் நீங்க ஒரு இடத்துக்கு போனா போது உங்க வாழ்க்கை உயர்ந்துரும். என்ன இடம்? 5ஆம் இடம், குல தெய்வம். குலதெய்வம் உங்க அம்மா வழி குலதெய்வம் இல்ல. நீ கல்யாணம் முடிச்சோடனே உங்களுடைய கணவருடைய தெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வம். உங்க குலதெய்வம் எங்க இருக்குதுங்க? எத்தனை நாளைக்கு ஒருக்கா போவீங்க? அமாவாசைக்கு போறீங்க. அப்போ உங்களுடைய குலதெய்வம் வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். இது எத்தனை வருஷமா செய்றீங்க? இப்பதான் செய்றீங்களா, ரொம்ப நாளா செய்றீங்களா? நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகாம விட்டீங்கன்னா உங்களுக்கு கரணம் இயங்காமல் இருக்குதுன்னு அர்த்தம். குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா கஷ்டங்கள் ஜாஸ்தியா இருக்கும்னு அர்த்தம். குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா கஷ்டங்கள் கம்மியாகும்னு அர்த்தம். இது ஒரு விஷயம். இப்ப இதையும் சொல்லிட்டோமா? சரி சார், நீங்க சொன்னீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னீங்க, நல்லது ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 5ஆம் இடத்துக்கு சூரியன், குலதெய்வம் கோயிலுக்கு போக சொல்றோம். குரு திசையோ சந்திர திசையோ இடத்துக்கு போகும்போது அதிகமா போனீங்கன்னா பாதிப்பு ஜாஸ்தியா வரும். இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன சார் சாமியே குத்த சொல்றீங்களா, குலதெய்வத்தையே குத்த சொல்றீங்களா? ஆமா சொல்றோம். குலதெய்வம் கோயில் போய் எத்தனை பேருக்கு எத்தனை பாதிப்புகள் வந்தது இல்லையா? குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்ற வழியில கெட்டது நடந்தது இல்லையா? எத்தனை பாக்குறீங்க? ஏன் போன வாரம் வெள்ளை கோயில் பக்கத்துல ஒரு கார்ல போயிட்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, குடும்பத்தோட 5 பேரும் ஆக்சிடென்ட். ஏன்? அவங்க திருக்கடையூர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. ஏன் நடக்குது? இத்தனைக்கும் 60வது, அது என்னதுங்க, 60ஆம் கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வந்தாங்க. ஏன் நடக்குது? ஆனா ஒண்ணுங்க, இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒருத்தர் இதாகிறாங்கன்னா அவங்களுடைய மோட்சம் அருமையாக இருக்குன்னு அர்த்தம், மறுபிறவி இல்லைன்னு அர்த்தம். அதுவும் 60ஆம் கல்யாணத்துக்கு, அவங்களுடைய 60வது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அவங்க ஆக்சிடென்டா இறந்திருக்காங்க, அவர்கள் மோட்சம் சிறப்பாக அடைந்து விட்டார்கள் அர்த்தம். அதுக்காக வந்துங்க ஒரு மனிதன் நம்ம நினைக்கலாங்க மரணம் அப்படிங்கிறது ஒரு கொடிய விஷயம். ஆனால் கடைசி காலத்துல நல்ல மரணம் யாருக்கு வருதோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. சரிங்களா? அப்ப நல்ல மரணம் வரணும், யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. நல்ல மரணம் வர்றதா உண்மையான பாக்கியம். அதனால வந்துங்க நான் வந்து தெய்வத்தை குத்தம் சொல்லலைங்க, அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் அப்படி நம்ம மேல விழும். அப்போ உங்களுக்கு ராகு திசை தான் சூரியன், நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோன்னீங்க உங்களுடைய பிரச்சனை படிப்படியா குறையும். குறையுதுங்களா? பரவாயில்ல. இன்னும் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை மொத்தமாக ஒரு தீர்வுக்கு வந்துடும். இப்ப சமாளிக்கிற அளவுக்கு ஒரு நிலை வந்திருக்கும். இன்னும் நீங்க போக 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 என்ன ஆகும்னா, என்ன ஆகுங்க, அந்த பிரச்சனை ஒரு நல்ல புத்தி வரும்போது கம்ப்ளீட்டா தீர்ந்துடும். அதுதான் விஷயம். அப்போ கரணாதிபதி இயக்குபவர் கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா சூரியன் ராகு இணைவு பரிவர்த்தனை என்ன ஆகுதுங்க, சூரியன் ராகு ஆனா தள்ளித்தான் நிக்குதுங்க, ஒண்ணு தப்பு கிடையாது. இருந்தாலும் சூரியன் ராகு ஒரு பரிகாரம் சொல்றாங்க, அடிக்கடி வாட்ச் தானம் கொடுங்க. வாட்ச் தானம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வாட்ச் தானம் கொடுங்க. இதே சூரியன் ராகு தள்ளி நிக்கிறதுனால இந்த பரிகாரம், சூரியன் ராகு ஒண்ணுக்கு ஒண்ணு மீட் பண்ணாங்கன்னா அதை உடைக்கணும். அப்ப இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னங்க, கட்டலாம். ஆனா வாட்ச் தானம் கொடுக்குற பழக்கத்தை நிறைய வச்சுக்கணும். 5ஆம் இடத்துல தானே சூரியன் ராகு குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த படிக்கிற குழந்தைகளா இருக்கு, அவங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம். அதையும் செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா உங்களுடைய கரணாதிபதி உங்களை ஜெயிக்க வச்சிருவார். பிரச்சனையை சமாளிக்க வைப்பார். பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து ஒரு காலத்துல மொத்தமா தீர்த்துருவார். அதான் நீங்க சொல்றீங்க உங்க குழந்தையாலேயும் உங்களுடைய வாழ்க்கை உயர போகுதுன்ட்டு. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து இது ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றது வாக்கு இல்ல, நான் அங்க இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு அங்கதான் இருப்பேன், ஒரு மாசம் கூட தவற மாட்டேன். அங்க இருந்து நான் சொல்ற மாதிரி இறைவன் சொல்வதாக நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா எல்லா கர்மாவும் எல்லா இடத்துலயும் வேலை செய்யாது. இன்றைய பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைக்கும்னு இருக்குது. 2 கேள்விக்கு பதில் உங்களுக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா 9ஆம் இடமே குரு. ஆமா, அதுதான் சொல்றேங்க. அது ராசி வேற. திருச்செந்தூர் முருகன் என்ன தெரியுமா ஐடியா பண்ணிட்டாரு, போ உனக்கு அங்கேயே நான் வந்து உங்களுடைய இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப எல்லா விஷயத்தையும் நான் சொல்ற மாதிரியே எனக்கு தெரியல சத்தியமா. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில
கரணம் என்ற ஒரு விஷயம் அவனை மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தி கொண்டு சென்று விடும். அந்த புத்தி, அந்த திசையை கணக்கு பார்த்துக்கணும். கரணத்துக்கு கூட நடக்கிற திசை வேணும், அந்த கிரக பலம் தெளிவா தெரியணும். கரணத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா யோகி. கரணத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது யாருங்க? யோகி. அப்போ யோகி ஜாதகத்துல பலம் பெறணும். கரணநாதனும் யோகியும் தொடாத ஒரு பாவகம் பெரிய பலனை கொடுக்காது. கரணாதிபதியும் யோகியும் தொடாத ஒரு பாவகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை கொடுக்காது. கரணாதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும், அல்லது அந்த கரணாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், யோகியுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். இப்படி என்ன பண்ணணுங்க? நிறைய நிலைகளை நாம் கவனிக்க வேண்டும். சரிங்களா? அப்ப நாம என்ன, கரணம் யோகம் நிலைகளை நாம் கவனத்துல வேணும். யோகம் சார் சொல்லுவாங்க இல்லையா, சார் என் குழந்தை பிறந்த யோகம்பா, நீங்க ஊர்ல பேசிக்கிறாங்களா இல்லையா? அவன் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துச்சுப்பா, பெரிய ஆளாயிட்டான். எப்படி அவன்? அதாவதுங்க முத குழந்தை பிறந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டான்பா, ரொம்ப நல்லா ஆயிட்டான்பா. ரெண்டு விஷயம் இருக்குது இல்லையா? நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்ல சொல்றாங்க இல்லையா, அவனுக்கு குழந்தை பிறந்த யோகம்டா, பெரிய ஆள் ஆயிட்டான்டா. ரெண்டாவது குழந்தை பிறந்த யோகம்டா, பெரிய ஆள் ஆயிட்டான்டா. கல்யாணம் முடிச்சான்டா, பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஒரு சில பேர் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்லப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அவன் பரவாயில்லப்பா. பரவாயில்லப்பாங்கிறது ஒண்ணு, அவன் நல்லா யோகம் ஆயிட்டாங்கிறது ஒண்ணு. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? யோகி கிரகம் பலமுடன் இருப்பதுதான் காரணம். உதாரணமா ஒருத்தர் துலா லக்னத்துல பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த நாம யோகம் விஷ்கம்ப நாம யோகம். விஷ்கம்ப நாம யோகத்துக்கு யோகம் யாருன்னா சனி. அப்ப துலா லக்னத்துக்கு அவர் யாரு? 4-5 உண்டானவர். அந்த 4-5 உண்டானவன் உதாரணமா லக்னத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல, உதாரணமா லக்னத்துக்கு 3ல ஒரு வெற்றி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. கர்ணாதிபதியும் சனிதான், அதே மாதிரி லக்னத்துக்கு யோகாதிபதி, லக்ன யோகாதிபதி சனிதான். அவர் பிறந்த நாம யோகத்துக்கு யோகியும் சனிதான். 4-5 உண்டானவர் 3ல. அந்த ஜாதகர் 4-5 என்னங்க? முதல் குழந்தை. ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க, அந்த முத குழந்தை பிறந்தோடனே அவனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். 5ஆம் இடங்கிற அந்த முத குழந்தை பிறந்தோன்னையும் 4க்கு உண்டானவனு சனிதானா. இடம், வீடு, வண்டி, வாகனம், சொகுசு வாழ்க்கை எல்லாம் ஒரு வாழ்க்கையில். அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை பிறந்தோன்னு யோகங்கிறதெல்லாம் நீங்க பொதுவா நடக்கிறது நினைக்காதீங்க, ஜாதகத்தில் இருக்கிறது தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகத்தை ஒரு மனிதன் சரியாக இயக்கினால் வாழ்வில் வெற்றி பெற்றே தீருவான். நமக்கு தெரியணும் இல்லையா, சார் எனக்கு யோகமே கல்யாணமே மூக்கில், அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? சரிங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு யோக நிலை அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். ஒரு சில பேருக்கு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ 4-5 உண்டானவன் சனி 3ல இருக்கிறாரு துலா லக்னத்துக்கு, யோகி சனி. 4க்கு உண்டானவன் 3ல இருக்கிறாரு. 4ஆம் இடம் என்னங்க? இடம், வீடு, வண்டி, வாகனம். அது இருக்கிறது நெருப்பு ராசி. நெருப்பு ராசினா என்ன எடுக்கலாம்? வண்டி, வாகனம், பெட்ரோல்ல தானே ஓடுது. அப்போ 4க்கு உண்டான சனி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் பேர்ல ஒரு வண்டி வாகனம் எடுத்தாலே அவர் வாழ்க்கையில மேல வந்துருவார். அந்த நாம யோகத்துக்கு அவர் மேல வராருன்னா அதுல 2 ட்விஸ்ட் இருக்குது. சனினா கொஞ்சம் கூர்மையா கவனிக்கணும், சனினா மெதுவா தான் அது பலன் அடையணும். அவன் லோன் போட்டு தான் கார் எடுக்கணும். சனினா லேட்டு, தாமதப்படணும். அந்த 4ஆம் இடமும் இயங்கணும். ஒண்ணு அவன் லோன் போட்டு கார் எடுக்கணும், இல்லைன்னா செகண்ட்ல எடுக்கணும். அவ்வளவுதான். இப்படி செஞ்சா அந்த ஜாதகத்தில் அந்த யோகம் வேலை செய்யும். அப்போ ஒரு மனித ஜாதகத்துல கரணங்கிற நிலையையும் நம்ம கவனிக்கணும், யோகியுடைய நிலையை கவனிக்கணும். ஒரு சில பேருக்கு இயற்கையா நல்லா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு சில நபர்களுக்கு என்ன பண்ணணுங்க? வாழ்வியல் பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இப்ப சொன்ன 4-5 கூடிய சனி 12ல எப்படி வேலை செய்யும்? 4-5 கூடிய சனி 12ல எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யுமா? வேலை செய்யும். எங்க தெரியுமா வேலை செய்யும்? அந்த ஜாதகர் வெளிநாடு போயிட்டாருன்னா அவருக்கு யோகம் தான். என்ன சொல்லுவாங்க? அவர் வெளிநாடு போனாண்டா செம யோகம். ஏன்னா யோகி சனி வெளிநாட்டுல லக்னத்துக்கு யோகியாகி உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவர் வெளிநாடு போனையும் வாழ்க்கையில் அவருக்கு தேவையான அத்துணை வித யோகங்களும் சேர்ந்துருங்களா? சரி. அப்போ நாம இந்த கரணத்தையும் யோகத்தையும்
முதல் நிலையில கரணம், இரண்டாவது நிலையில யோகம். இதை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசைக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். இப்ப அவங்க தான் சொன்னாங்க ராகு திசை சூரியனா இயங்குது. அவங்க என்ன முதல்ல லிஸ்ட் போடணும்னா ஸ்ரீரங்கம் போகக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டு வைக்கணும். வெள்ளிக்கிழமை மௌன விரதம் இருக்கணும் லிஸ்ட் போட்டு வைக்கணும். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் லிஸ்ட் போட்டு வைக்கணும். வீட்டுக்கார வேலையிலுக்கு இருந்தாருன்னா கொஞ்சம் தூரமா இருந்துட்டு வாரத்துல மாசத்துல ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போற மாதிரி இருக்கிற மாதிரி லிஸ்ட் போட்டு வைக்கணும். இதெல்லாம் அந்த ராகு திசையில அவங்க பண்ணாதான் அந்த கெடுதல் குறையும். வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? எங்க இருக்காரு? கூடவே இருக்காருங்களா? அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் மட்டும்தான் காலை 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேல யாருக்காச்சும் சாப்பாடு செஞ்சு கூடவே ஒரு ஸ்வீட்டோட சாப்பாடு ஏதாச்சும் டொனேட் பண்ணணும். டொனேட் பண்ணிட்டு தான் நீங்க சாப்பிட்டா இந்த திசைக்கு எதிர்நிலை குறைஞ்சிரும். ஸ்ரீரங்கம் போற ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா போச்சு. ஸ்ரீரங்கம் போனீங்களா? போயிட்டு வந்தீங்களா? தயவு செஞ்சு போகாதுங்க. போயிட்டு வந்து எப்ப போயிட்டு வந்தீங்க? எந்த வருஷம்? நான் ராகு திசை வந்ததுக்கு அப்புறம் போனீங்களா? இந்த திசையில போகக்கூடாது, அவ்வளவுதான். அப்போ நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்ன பண்ணணுங்க? கவனிக்கணும். அப்போ நம்ம ஏன் சொல்றேன்னா ஒரு திசை நடக்கும் போது எதிராளின்னு ஒருத்தர் இருப்பான், அவனை தொடக்கூடாது. ஸ்வீட் சாப்பிட்றாது. நீங்க வச்சாங்களே கேசரி சாப்பிட்டீங்களா? இனிமேல் சாப்பிட்றாது. இதெல்லாம் உண்மை. நீங்க ஸ்வீட் சாப்பிடுறீங்க, வெள்ளிக்கிழமை நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடுறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தோஷம். உங்களுக்கு குழந்தையில குடும்ப குழந்தை இருக்குதா? ஏதாச்சும் காலேஜ் படிக்குது, ஹாஸ்டல் படிக்கிறா, அது யோகம். இந்த நேரத்துல உங்க குழந்தையோ யாராச்சும் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல படிக்கிறாங்களா? ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறா, படிக்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம அந்த திசையில உட்கார்ந்துக்கிட்டே சொல்லுங்க, எந்திரிக்க வேண்டாம். யோக நிலை அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒரு திசை நடக்குதுன்னா அதற்கு எதிராளி யாரு, அவரை நாம டச் பண்ணக்கூடாது. அப்ப அந்த நிலைகளை முதல்ல சரி பண்ணணும். அடுத்து ஒரு ஜாதகத்துக்கு உயர்நிலைக்கு கொண்டுட்டு போறவ யாருன்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த ராகு திசைக்கு உங்களை உயர்நிலையை கொண்டு போறது சனி பகவான் தான் கொண்டு போவார். சனி பகவான் எங்க இருக்காருங்க? 6ல் இருக்காரு. வேலையில் இருக்கிறீங்களா? வீட்டுல இருக்கிறீங்களா? வீட்லயே இருங்க. வீட்டிலேயே இருங்க, வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போனீங்கன்னா யோக நிலை வேலை செய்யாது. அப்ப வீட்டுல இருக்கணும். உங்களுக்கு வீட்டுல இருக்கும்போது அந்த கிரகம் தோஷத்தை பண்ணாது. அப்ப உங்களுக்கு வீட்டுல இருந்தீங்கன்னா ஐயப்பனை கும்பிடணும். வீட்லயே இருந்தீங்கன்னா ஐயப்பனை கும்பிட்டீங்கன்னா யோகம் வரும். அப்போ ஒரு நாம டச் பண்ண வேண்டிய ஆள் ஆறு, டச் பண்ணக்கூடாத ஆள்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டோம்னா அந்த ஜாதகத்துல நம்ம வெற்றி பெற்றுடலாம். அதான் திசையில் கொடுப்பவனும் ஒரு திசையில் கெடுப்பவனும் இருப்பான். அப்ப கொடுப்பவன் யாரு, கெடுப்பவன்கிறார் நிலைமையை நம்ம ஜாதகத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்து 4வது 5வது நிலை அப்படிங்கிறது நாம என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஹையஸ்ட் டிகிரி அதிக பாகை கிரகத்தை தொடணும், குறைந்த பாகை கிரகத்தை விட்டுறணும். ஆனா அதுக்காக எல்லாருக்குமே அதிக பாகை கிரகம் நல்லது செய்யாதுங்க. எல்லாருக்குமே குறைந்த பாகை கிரகம் கெடுதலையும் செய்யாது. சரிங்களா? இப்ப கடக லக்னம் சனி பகவான் குறைந்த டிகிரி நல்லதை செய்வார். செவ்வாய் குறைந்த டிகிரி கெடுதலை செய்வார். சனி குறைந்த டிகிரி நல்லதை செய்வார். ஆனால் அவருக்கு மறைந்திருந்தால் முழு நல்லதையும் செஞ்சிருவாரு. ஏதாச்சும் சுபஸ்தானங்கள் இருந்தா அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் பண்ணுது. ஏன் கடக லக்னத்துக்கு சனி குறைந்த பாகையில் இருந்தா, ஒரு உதாரணமா கடக லக்னத்துக்கு சனி 7, 8 கொண்டாலும் 12ல மறைஞ்சு குறைஞ்ச பாகையில் போயிட்டான்னா அந்த சனி தான் அவருக்கு யோகத்தை தருவார். மனைவி மக்கள் மூலமா தான் அவங்களுக்கு யோகம் வரும், மனைவியால யோகம் வரும். இதே சனி பகவான் குறைந்த பாகையில லக்னத்துக்கு 2ல் இருக்கிறாருன்னா பரவாயில்ல. ஆனா 2ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த ஜாதகர் தூய்மை தொழிலாளர்களுக்கு சனிக்கிழமைனால உணவளிக்கும். அதையும் செஞ்சாதான் இதனுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ ஒரு ஜாதகத்துல அதிக பாகை எது, குறைந்த பாகை எதுன்னு பார்த்து, எல்லாருக்குமே அதிக பாகை நல்லதை செய்யாது, அதே மாதிரி எல்லாருக்குமே குறைந்த பாகை தீமையை செய்யாது. குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகமும் நல்லதை செய்யும், அதிக பாகையில் இருக்கின்ற கிரகமும் கெடுதலையும் செய்யும். அதை கிரக வலிமையை கொண்டு ஜோதிடத்தில் உள்ள விதிகளை கொண்டுதான் அறிய வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் இப்ப நான் சொன்ன விதிகள் அப்படிங்கிறது அதாவது சாத்தியமான விதிகள் நாம யூஸ் பண்றதுக்கு மிக மிக
பொருந்தி வரக்கூடிய விஷயங்கள், வாடிக்கையாளருக்கு நல்ல முறையில் வழிகாட்டக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொன்ன விதிகள். இந்த விதிகளை தொட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தோத்தே போக மாட்டீங்க சார். இந்த நான் சொன்ன விதிகளை தொட்டவங்க கண்டிப்பா வாழ்க்கையில் தோற்றே போக மாட்டாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் நான் சொன்ன இந்த அடிப்படை அப்படிங்கிறது ஒரு உண்மையான தத்துவம் கொண்டது. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்துங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்வும் ஒரு மிகப்பெரிய உயர்நிலையை அடையும் என்று கூறி எமக்கு இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை நல்கிய என்னுடைய நண்பர் மதிப்பிற்குரிய மூந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அற்புதமான ஒரு சொற்பொழிவு. நிறைய விஷயத்தை கலந்து இந்த பாகைகளை முதற்கொண்டு, பரிகாரம் முதற்கொண்டு, பலன்கள் முதற்கொண்டு மிக அழகான முறையில் கோர்வியா நீட்டா அழகா அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றினார். ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தின் சார்பாக இந்த மாத கூட்டத்தில் தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சந்தனமாலை அணிவித்து, கிரீடம் அணிவித்து, பொன்னாடையை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றோம். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு அன்னதான நன்கொடையாகவும் அன்பளிப்பாக அளிக்க இருக்கின்றார். ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிப்பிற்குரிய மூந்தன் முரளி ஐயா அவர்கள் கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு ஒரு சிறு வாகன விபத்தில் அவருடைய கால் சிறிது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா அவருடைய இந்த உடல்நிலை மிக விரைவில் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பும். அதற்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆசி எப்பொழுதும் இருக்கும். கண்டிப்பாக ஐயா அவர்கள் பூரண குணமடைவார்கள். ஐயா அவர்களுக்காக நான் திருச்செந்தூர் முருகனை, அதாவது நான் இன்னைக்கு அங்க இருக்க வேண்டியவன் இங்க சொல்றேன், மிக விரைவில் ஐயா அவர்களுக்கு இயல்பு நிலை ஏற்படும். கண்டிப்பாக அதற்கு ஒவ்வொருவருடைய நீங்க ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மிக விரைவில் ஐயாவுடைய உடல்நிலை குணமாகணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. 2 வருஷம் சொல்லலை, எனக்கு 20 நாட்கள் ஆகிருது. காலில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது. இன்றைக்கி தான் ஓரளவுக்கு ஸ்டெடியாகிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டு ஓரளவுக்கு ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இதில் நிறைய மாணவர்கள் பிரார்த்தனைகள் செய்து கொண்டார்கள், வேண்டுதல் வைத்து கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணி நிறைய ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆன்மீக யூடியூப் சேனல் மூலமாக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒருத்தருடைய பிரார்த்தனை செய்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. உண்மையாலுமே உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெடியானக்கூடிய ஒரு அமைப்பாற்றல். உங்களுடைய பிரார்த்தனை மேலும் மேலும் எனக்கு ஒரு மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதனால் அப்படிப்பட்ட அன்பு மாணவர் மாணவிகள், ஜோதிடர்கள், ஜோதிட குருமார்கள் நிறையா பேர் கூப்பிட்டு விசாரித்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆன்மீக யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்று காசி யாத்திரை செல்வதற்கு இன்று கிளம்ப இருக்கின்றது. அதற்கு முன்னாடி நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு மணிமுருகேசன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு இந்த மாத கூட்டம் நிறைவு செய்ய இருக்கின்றது. நம்முடைய தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் மாதம் நம்முடைய நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வாங்க. கருணாகரன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட இருக்கின்றது. வாங்க பண்டிட் பாலசுப்ரமணிய.
மிகவும் அன்பான என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கு ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவி. ரெண்டு பேரும் காசி கிளம்புறோம், பொன்னாடை போத்துறது அதை தொடச்சிக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கோசம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காரு. உண்மையிலுமே இதை காசிக்கு எடுத்துகிட்டு போயிடுறேங்க. மகிழ்ச்சி.